ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்கோட டேட்ஸ் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13லேருந்து 17 வரைக்கும் நடைபெறுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பெரும்பாலான மாணவர்கள் இந்த அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக வந்து நடக்கும். ஒன்று வந்து 7.5%, இன்னொன்று வந்து நார்மல் அகாடமிக் ஜென்ரலுக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டேட்டில் தான். நீங்கள் வந்து 7.5% அப்படிங்கிறப்போ நீங்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே வந்து அகாடமிக்கில் ஒரு ஜாயின்ட் ஃபில்லிங், ஒரு ஜென்ரல் கோட்டாவில் போகிறவங்க வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தா வந்து போதுமானது. ஸோ இதுபடி பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 171.33 வரைக்கும் வந்து இந்த அக்ரிகேட் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது போன தடவை கவுன்சிலிங்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா 179 வரைக்கும் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 171 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஏன்னா அதில் இருக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த தடவை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து கம்மியாயிருக்கு, கட் ஆஃப் மார்க் கம்மியாயிருக்கு, கிட்டத்தட்ட 6 மார்க் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு 185 எடுத்த மாணவர் வந்து இப்போது 179 எடுத்தாவே வந்து அந்த சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அது ஒன்று நம்ம இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஜென்ரல் ரேங்கிங் வந்து 1லேருந்து 37,000 வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 24ஆம் தேதி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து டென்டேட்டிவாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து 24 இல்லை 25 வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து இப்போ அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 26ஆம் தேதி வந்து வந்துடும். இல்லை அக்செப்டன்ட் அப்வேர்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் அங்கே வந்து பண்ணணும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த அப்வேர்டு கொடுத்த மாணவர்களுக்கு 3ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்ஸு. இதே வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் 171லேருந்து 135 வரைக்கும். இதில் வந்து 1,31,093 ரேங்கிங் உள்ள மாணவர்கள் வரைக்கும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3/8லேருந்து 5/8 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கு. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் வந்து 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து 9ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்டு கொடுத்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்த மாணவர்கள் காலேஜில் போய் நார்மலாக வந்து சேர்ந்துக்கலாம். இல்லை வந்து டிஎஃப்சியில் போய் ஜாயின் பண்ணுறது, அதாவது அக்செப்டன்ட் அப்பார்டு கொடுத்த மாணவர்கள் டிஎஃப்சியில் போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து நமக்கு 17ஆம் தேதி வந்துடும். ரவுண்ட் 3 மாணவர்கள் பார்த்திங்கன்னா 135.5லிருந்து 77.5 வரைக்கும் உள்ள மாணவர்கள், அதாவது கடைசி ரேங்கிங், அதாவது 2,33,812 ரேங்கிங் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வந்து இந்த ரவுண்டில் கவுன்சிலிங் நடக்கும். 17/8லிருந்து 19/8 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அடுத்து வந்து ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 21ஆம் தேதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் நீங்கள் 22ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து 23ஆம் தேதி கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒன்று டிஎஃப்சி போகலாம், இல்லை காலேஜுக்கு வந்து போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ்மெண்ட் வந்து ஒரு 31/8 வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெடியூலு. இதில் வந்து நமக்கு முக்கியமான என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மாணவர்கள் வந்து இப்போவே வந்து அதுக்கு தயாராகிக்கிங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி கூட தயாராகலாம். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் வந்து என்னென்ன காலேஜஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து நமக்கு நல்லாவே டைம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மாணவர்கள் மட்டும் வந்து ப்ரீவியஸாக எந்த காலேஜஸ் எந்தெந்த மாதிரிலாம் கிடச்சிருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் முக்கியமான ஒன்று, நிறையா காலேஜஸ் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.